இவர்களிடையே கொட்டகை அமைப்பு நானாகுடியைச் சேர்ந்த அவர் என்ன கணேசன் அவர்கள் சிறந்தவர்களை கொட்டகை அமைத்திருக்கிறார். சாதாரண கொட்டாயாது, காத்து வச்சோன்னா கலரிச்சா 9 மணிக்கு பார்த்துருக்கேன். 8 பேரு இப்ப கொட்டாயி ஓட்டுறேன். இயற்கை சிற்று அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மைச்சேட்டு ஓட வந்தாரா, பெட்டி கடை நடத்த வந்தாரா? முன்னாடி கம்பு ஓட்டு என்ன பாக்குதான் தொங்கல அது அப்புறமா தொங்கும். அப்புறமா மிட்டாயி, சரி பிள்ளைகளுக்கு குக்குரே எல்லாம் தொங்க கூட எல்லாம் வியாபாரம் பண்ணுவான். பேசின காசை வாங்கிக்கலாம் 2 பேருமே. சிறந்த ஆபரேட்டர் தலையில இருக்க துண்டா இருக்க சொல்ல போத ஆறாவரும் பாதுகாப்பு போட்டுக்காரப்பா. ஓனர் தலையில துண்டா போட்டு இருந்தா விளக்குமா போத. அருமை சகோதரர், அவை என்ன சிறந்த முறையிலே ஆபரேட் செய்யக்கூடிய செல்வம் அண்ணவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சாப்பாடு மிக சிறப்பான முறையில ஏற்பாடு செய்த நமது கிராம பொதுமக்களுக்கும் எங்களது வீட்டிலே அருமை அம்மா அப்பா மிக சிறப்பாக எங்களை உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் எங்கள் நன்றி. அருமையான சாப்பாடு என்ன எல்லாத்தையும் செஞ்ச நாம தான் சாப்பிடல. ஆட்டு முட்டை, ஆட்டு முட்டை தான முட்டை இல்லையோ, நாட்டு முட்டை, நாட்டு முட்டை, மீன், எல்லாம் சாப்பாடு. என்ன மீன் தெரியுமா? அது என்னன்னா எனக்கு ஒரே வருத்தம் தான். என்ன வருத்தம் உனக்கு? அப்படி ஆகி சாப்பாட்டுல ஒரு சின்ன குறை. என்ன குறை? எங்க வீடுதான், எங்க வீட்டுல எங்க அம்மா சமைச்சது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருவேன். எனக்கு இதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒண்ணு தான் குறை. ஒரே ஒரு குறைவா? ஒரே ஒரு குறை. இப்படி கையை காமிக்கிறிய இல்ல சரக்கு வாங்கி தரலையா? அந்த குறை இல்லையா, சாப்பாட்டுல ஒரு குறை. அது எங்க அம்மா கோச்சு விட்டோட குறை இல்ல. என்ன ரசம் தான் கொஞ்சம் தண்ணியா போச்சு. ரசம் தண்ணியா தான் இருக்கு. ரசம் தண்ணியா தான் இருக்குமா? ரசத்துல சாப்பிடல போது அது புள்ள பத்த ரசம் வைக்குது. அவங்க வீட்டுல சமைச்ச கதை தெரியுமா? மீன் குழம்பு சமைச்ச கதை. அப்பா என் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாது. நான் என்ன பண்ணேன், மீன் குழம்பு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்து என் பொண்டாட்டி சமைக்கிறா. தக்காளி வெங்காயம் வெட்டி போடவும், வெங்காயத்தை போடவும், புளிய கரைச்சி ஊற்றவும், மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு குழம்பு இறக்கிருச்சு. சரியா தான் பண்ணிருக்க போறேன். குழம்பு வாயில வைக்க முடியல. எல்லா பொருளும் சரியா சேர்த்தாச்சு. ஆமா, அந்த லூசு முண்டை அடுப்பே வச்ச வைக்கலையா? இவ்வளவு செஞ்சு அடுப்பு பத்த வைக்கல. எப்படி வச்சு வாழ முடியும்? ஆனா தீபாவளிலாம் வந்துருச்சு. நான் உயிரை கையில முடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏப்பா அப்படி உனக்கு? அப்பா தீபாவளிக்கு என் பொண்டாட்டி சொல்ற பலகாரத்தை நினைச்சுதான். அப்படியே தம்பி ஜூம் பண்ணி எடுப்பா. இதை மட்டும் எடுத்துக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லு. அடேங்கப்பா, அதிரட்சம்னா என் பொண்டாட்டி சுத்தி வச்சுக்க. என் மைக்கேல் விளையாட்டுச்சாமனே அதான். அப்படி என்ன விளையாட்டுச்சாமாரு? குறிக்க குச்சி வச்சு பொறுத்து நொங்கூட்டி மாதிரி ஓட்டி இருக்கிறாங்க. தேயவும் மாட்டேங்குது, உடையவும் மாட்டேங்குது. சரி, அந்த நேரம் வீட்டுக்கு வந்தேன். இவன் வந்து அத்தாச்சி அதிரட்சம் கொடுக்கணும். பல்ல பாரு ஒரு பக்கம் பாத்தி உடச்சு கிடக்கு. கை பக்குவம் அப்படி சும்மா சாதாரண ரோடு பைபாஸ் வேற நல்லா உருட்டுவே. நல்லா எதார உருட்டுவே? அதிரட்சி வட்டி உருட்டி யாருங்களா போடாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. உன் வீட்டுக்கு நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா? என்ன? நானு மச்சான் முத்துராஜ் மச்சானு பைக்ல வந்துகிட்டு இருந்தோம். உங்க அந்த இது வெள்ளத்திராவட்டை கிட்ட போலீஸ் காவல்துறை மதிப்பாக தெரியுமா? ஆமா, லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கான்னு. நானும் மச்சான வந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு ஹெல்மெட் தேவையில்லையே, வண்டி ஓட்டுனதுனால. ஐயோ, அப்ப உனக்கு வேணும்பா ஹெல்மெட். அவர் கையில கொடுத்துட்டு மச்சான் மிருதங்க சாமான முன்னாடி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். மச்சான் போலீஸா பார்த்தாங்கன்னா ஹெல்மெட் எடுத்து மாட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். பாரு, வந்துகிட்டு கையில பார்த்தோன்னே எனக்கு கை கால்லாம் ஆடிருச்சு. போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் படிப்பாங்கல்ல. ஆமா, நாடாண்ட காசு ஐயா கொடுத்துட்டாங்க. குழு யாரு கட்டுறது, இங்க யாரு குழு கட்டுறது அப்படின்னு. சரிண்டு மச்சான் அப்படின்னு இல்ல எடுத்து மாட்டினா சண்டால கொண்டு போய் அவர் கவட்டையிலே வச்சுட்டேன். ஹெல்மெட் மாட்டி நீ கொண்டு போய் கவட்டையில இருக்க. அந்த முதவி தலையில மாட்டி விட்டாயா? ஆனா பாவி பைய பின்னாடி உள்ளவர் முன்னாடி மாட்டிட்டாங்க. தூக்க கணக்கில் மாட்டிருப்பாங்க லூசி பைய. இப்படிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி வரக்கூடிய சின்ன வீரமங்கலம் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை அன்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய ஏகே மீடியா வீரமங்கலம் நாடகம், ஏகே மீடியா நாடகம் உரிமையாளர் அருமை தம்பி அஜித் அவர்கள் என்னடா செய்வனம் பண்ண பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எடுத்த நாடகத்தை இந்த வருஷம் போடுவோமா இல்ல அடுத்த வருஷம் போடுவோமா? இந்த நாடகத்தை மிக தேர்வோடு சிறப்புடன் வைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் எனது அன்பு அப்பா காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் உறுப்பினரும் இம்மண்ணின் மைந்த தமிழ்ச்செல்வன் அப்பா அவர்கள் இந்த நாடகத்தை மிக சீரோடும் சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, சொல்ல சின்னதோ சித்து, சிவந்தரோஜா மொட்டு,
எவ்வளவு கேக்குறியா? வியாபாரம் பார்க்க வந்திருக்கியா? நீ அனிதாவுடைய டான்ஸ் காமிக்காக அடிக்க வந்திருக்கிறா. சிரிப்பு நடிகராக நடிக்கும் அன்பு அன்னார் போர்சைக்குடியை சேர்ந்த தமிழ்நந்தன் அன்னார் அவர்கள் விருங்கமில்லை சிரிப்பு பப்புனாக சொல்ற மாதிரியே இருக்குப்பா. என் பேரை சொல்லும் போது பிள்ளைக்கு உளருது. பொம்பளை பிள்ளை பேர் சொன்னா மட்டும் வேற ஒண்ணும் இல்ல. உங்க வாத்தியார் அப்படி இப்ப பேச சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் இம்மண்ணின் மைந்தன் அவங்க தம்பி இங்கே பிறந்து இங்க வளர்ந்த உங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க எல்லாம் கைதட்டி ஒரு ஆதரவு கொடுங்க. ஏன்னா வெளியில போய் பேர் வாங்குறதை விட நமது மக்கள் முன்னால் நீங்க உங்க முன்னால் நடந்துக்கூடிய எனது அன்பு தம்பி அருமை அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களின் தப புதல்வர் அஜய்குமார் அவர்கள் இங்கே பபுனாக உங்க முன்னால் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா அப்ப போயிட்டு வரோம். நீ கத்திரன்னு உனக்கு உயிர் உயிரை போது பேசாம உட்காரு. ஆமா புரியா? அதனால நல்லா இருந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் தம்பி வளர வேண்டும் என்று விநாயக பெருமானை வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். போயிட்டு வர்றதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். இது நான் அந்த நாடக உலகத்துக்கு வந்தோடனே எனக்கு லாட்டரி சீட்ல ஒரு 50,000 காசு 50 லட்சம் விழுந்துருச்சு. என்ன பண்ண அந்த காசை வச்சு நம்ம செலவு நம்ம நாகரிகமா செலவு பண்ணணும்ட்டு ஊர் ஒதுக்குப்புறமா ஒரு 5 ஏக்கர் கொள்ளை வாங்கி போட்டேன். 5 ஏக்கர்? ஆமா, விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு. சரி. ஏன்னா இன்னைக்கு வருங்காலம் இந்தியா விவசாய கையில தான். நீங்க எவ்வளவுதான் விஞ்ஞான உலகம் வந்தாலும் இந்த உயிர் வாடுறது கட்சி தேவை தானே. அதனால விவசாயத்தை கையெழுத்து விவசாயம் பார்ப்போமேனு வாங்கி போட்டேன். ஒரு 5 ஏக்கர் வாங்கி போட்டு தண்ணி இல்ல, சரி போர் போடும்ட்டு நீர் ஊட்டம் பாக்குறது ஒரு சாமியாரை கூட்டியிருந்தேன். சரி. இவர் தான் வந்தாரு, மூக்கோட்டை முத்துராஜ். ஆமா, எதுக்கு வந்தாங்க? கோயில் பூஜாரி சாமியெல்லாம் ஆடுவாப்ல. அது சரி. வந்து ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு தேங்காய் அப்படி வச்சுட்டு ஆட்டினேன். ஆட்டிட்டு எதுக்கு மூஞ்செல்லாம் எச்சரிச்சு போயிட்டேன். ஏப்பா போர் போட கீழே தண்ணி விடுறோம் வாயில இருந்து வருதுன்னு. எங்கட போர் போடு, உனக்கு 17 அடியில தண்ணி வரும்னா. இது 17 அடியில மண்டையை பிடிச்சிட்டேன். மண்டையை பிடிக்க முடியல, வலிக்கிட்டு போச்சு. இறுக்கி இழுத்து பிடிச்சிங்க. வாடா, பக்கத்து இருந்துக்கார போர் போட 500 அடியை தாண்டிச்சு. என்ன நடக்குது தெரியல. இன்னொருத்த போர் போடுற புகை வருது. எனக்கு மட்டும் எப்படி 17 அடியில தண்ணி வரும்னே? நீ போர் போடு, தண்ணி வரலாம். ஏங்க அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் திக்கு வாங்கி ஒத்த கால அத்துக்கிறேன். சரி விருதா அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். போர் போடுற மெஷின் வந்துச்சு. வந்து போர் போட்டா ஆனா பாப்பா துடியான தெய்வங்க. என்ன சொல்றீங்க? அப்படியா? சத்தியமா துடியான தெய்வம். நினைச்சேன் அவன் சொன்ன மாதிரியே 17 அடி தண்ணி வந்துருச்சு. பின்னால வாக்குற ஒரு லாரி போலீஸ். எதுக்கு தண்ணி வந்தது? போலீஸ் என்னை கொண்டே வச்சு உரிக்கிறதுக்கு. பந்தோசத்துக்கு கூட வந்துருப்பாங்க. பந்தோசத்துலடா என்னை கொண்டே வச்சு உரிக்கிறதுக்கு. நம்ம காசு கொடுத்து போர் போட்டோம். ஆமா, நல்ல விதமா தண்ணி வந்தது. தண்ணி வந்ததுக்கு போலீஸ் வரதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா நீரோட்ட பார்த்தது லூசு முண்டை பார்த்த வேறனால தண்ணி எப்படி வந்துச்சு? 17 அடியில எப்படிங்க வந்துச்சு? கீழே காவேரி நீர் பைப்பு போயிட்டு இருக்குது. அது வச்சுக்கிட்டு தண்ணி வெளியே வேற. ஏதா ஊருக்கு போற தண்ணியை ஓவிட்டு திருப்பியாரு என்னை கொண்டே வச்சு உரி வாங்க விட்டாயா? இதாச்சும் தேவையில்ல. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சாதம் பார்க்க போனாங்க. கிரகம் சரியில்லை, கிரகத்தை கழிக்கணும்னு சொல்ல. முதல்ல நீயே பெரிய கிரகம் தானே.
மூத்த கிரகம் சின்ன கிரகத்தை சொல்லுது விடு. போயிட்டாங்க. இங்க இருந்து போனா எங்கேன்னு ஆவுடார் கோயில் பக்கத்துலதான் போனது. சரின்ட்டு போயாச்சு. போய் அந்த பூசாரியும் பார்த்தாச்சு. நல்ல சம்பளம் உட்கார்ந்து பாக்கெல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தோன்னு சொல்றாரு, உன் வீட்டு நடு வீட்டுக்குள்ள வந்துட்டேன், உன் அடுப்புங்கிற வரையும் போய் பாத்துட்டேன் அப்படிங்கிறாரு. பாத்துட்டு அங்க இருந்துகிட்டே என்னடா இவன் இங்க பாத்துட்டேன் அங்க பாத்துட்டேன் கக்கு சுரும்பு வரையும் பாத்துட்டேங்கிறானே. சரி அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு சூடத்தை கொளுத்தி வச்சு உனக்கு பிரச்சனையே தீர்த்து வச்சிடுறேன் அப்படின்னார்ல. சரி நானும் அப்படின்னு நம்பிட்டு சூடத்தை கொளுத்துறாரு. அந்த முடிவு பண்ணி கொளுத்துறாரு. அவருங்க சூடம் பிடிக்கல. சாமி கோளாரா? அப்படிதான் நான் நினைச்சேன். சரி ஒரு தீப்பெட்டி முடிச்சிட்டாரு, சூடம் எரியல. அது தீப்பெட்டி தப்பு, நல்ல கம்பெனி தீப்பெட்டி கொடுத்துருக்கோம்ல. அப்படித்தான் மறுபடியும் வெட்டகிளி தீப்பெட்டி வாங்கி கொடுத்துட்டப்பா. அப்பவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒத்து பார்த்தேன். மூதேவி என்னன்னா அந்துருண்டைய போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கியா. ஆமா அந்த மாதிரி பூஜாரி அவரு. அந்த பூஜாரி யாரு? யாரு? இந்த குருட்டு மூதேவி. அவன் சிறிய புள்ள. அவன் தானே நம்ம கிடைச்ச அடிமை. ஆவுடாரியில ஏஜென்ட் அடிக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையில நானும் தம்பி நாடகத்துக்கு போயிருக்கா. மதுரை நடிகர் எல்லாருமே ஒரு ஊர்ல எங்களை கட்டி வச்சுட்டாங்க விடிய வரைக்கும். ஆமா நாடகத்துக்கு போயிட்ட தோரமுச்சி பக்கம் மதுரை பார்ட்டி மழை இந்த மாதிரி பேருந்து நாடகம் நின்றுச்சு. அவங்க மதுரையில இருந்து வந்தவங்க அவங்க வண்டியில போயிட்டாங்க. சரி அவங்க போக வழி இல்லை, பஸ் இல்லை, அடுத்து கடைசி பஸ் போயிருச்சு, நீங்க எங்க நேரத்தில் இருந்துட்டு போங்க தம்பி ஒருத்தர் சொன்னாரு. நான் போய் ஒரு வீட்டுல கேட்டேன், என்ன படுத்துக்கலாமாமா அப்படின்னு கேட்டேன் ஒரு அம்மாட்ட. இல்லப்பா எங்க வீட்டுல வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்கு, நீங்க என்ன படுக்காதியப்பா அப்படின்னா. சரி அவங்க சொல்றது நியாயம், நான் அந்த வீட்டுல படுக்கல, பாடா அடுத்த வீடு போகணுமே. இவன் எனக்கு முன்னாடி நான் போய் கேட்கறேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். போய் அந்த அம்மாட்ட அம்மா என்ன தம்பி இங்க வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்டிருக்கேன். ஏப்பா இல்ல ஒரு நாளைக்கு படுத்துட்டு போலான்னு சொன்னேன். நான் எப்படி கேட்கறேன் தெரியாம கேட்டு இவனால நான் உதவ வாங்கி அந்த மாதிரி மாட்டி முடிச்சோம். நன்றி வணக்கம். இதுக்கு மேல உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால போயிட்டு பொம்பளை பிள்ளை யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. நாடகம் வித்தியாசமா நடக்கும். நீங்க யாரும் எந்திரிச்சு போயிடான்னு உங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உலகம் மாறி போச்சு என்று பலரும் சொல்லுவாங்க. உலகம் மாறி போச்சு என்று பலரும் சொல்லுவாங்க. உலகம் மாறி போச்சு என்று பலரும் சொல்லுவாங்க. ஒரு கட்டை முடிச்சது உள்ள வந்து சேரு. மூலம்போத்திரம் விரிவிக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன வீரமங்கலம் மணக்கொள்ளை கிராமத்தில் அமைந்து அருள்பார்த்து வரும் ஸ்ரீ முத்துக்காமாட்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் வருடாபிஷேக விழாவினை முன்னிட்டு 10ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக வருகின்ற ஆனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஸ்ரீ வள்ளித்திருமணம் நாடகம் இருக்கிறது. இந்நாடகத்தில் திண்டுக்கல்லை சேர்ந்த அருமை மாமா ஜிவி செங்குட்டுவர்கள் வேலூர், ஏஆர் கம்மங்காடை சேர்ந்த ஏஆர் ராசாத்தி வள்ளிநாயகி, வளர்த்தகாடை சேர்ந்த அருமை தம்பி ஆர் ரஞ்சித் அவர்கள் நாரதர், எம்பி கார்த்திக் ராஜா பபூன் காமிக், வி அனிதா டாட் காமிக், மணிகண்ட பிரபு ஹார்மோனியம் பின்பாட்டு, கே முத்துராஜ் மிருதங்கம், எஸ்பி கோட்டையை சேர்ந்த எம் கண்ணன் ஆர்டர், எம் சுப்பிரமணிய அவர்கள் தாளம், ஒளி அமைப்பு சத்யா ஆரியூஸ் சனிக்காடு. இந்த நாடகத்தை எதிர்க்கூடிய நாடக அமைப்பாளர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அருமையப்பா எம் வேலுச்சாமி அவர்கள் மற்றும் அறிவி தம்பி வீரமங்கலத்தைச் சேர்ந்த ஏஎஸ் அஜய்குமார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இந்த நாடகத்திலே ஆணி 3ஆம் தேதி மணக்கொள்ளை கிராமத்திலே கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் கம்மங்காடு மாகாணத்தைச் சேர்ந்த பொய்யாவயல் கிராமத்திலே அமைந்த அருள்வார்த்து வரும் ஸ்ரீ முத்துவிநாயகர் ஸ்ரீ சக்தி முனீஸ்வரர் ஆலய
4ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு வைகாசி மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீ வள்ளித்திருவனம் நாடகம் நடக்கிறது. இந்நாடகத்தில் டி.எஸ். ராஜா முகமது அவர்கள் வேதனை, ஏ அனிதா அவர்கள் வழிநாயகி, டி.ஆர். பவானிகம் அவர்கள் நாரதர், என்.எஸ். மனோகரன் டவுன் காமிக், எம்.ஆர்.டி. டான்ஸ் காமிக், எஸ்.என். ஐயப்பன் ஹார்மோனியம் பின்பாட்டு, ஏ. விநாயகமூர்த்தி மிருதங்கம், என்.எஸ். ராஜா ஆர்வம், எஸ். சண்முகம் அவர்கள் தாளம். இந்த நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த ஏ. தமிழ்ச்செல்வன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.